ஹாய் டிஜி ஸ்குவாட். இன்னைக்கு கோல்டு மார்க்கெட்டுடைய ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா போன வீக்குமே கோல்டு மார்க்கெட்டை பற்றி நம்ம பேசியிருந்தோம். பட் நம்ம நினைத்த கோல்டு மார்க்கெட்டோட மூமெண்டம் நடந்துச்சா நடக்கலையா, அப்புறம் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டோட மூமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போனா உங்களால் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி அமையும். ஓகே கைஸா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீக் சார்ட்டை பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகலான்னு சொன்னேன். பட் கீழே வராம டோட்டலாக மார்க்கெட் மேலே போயிடுச்சு ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல மார்க்கெட் மேலே போனது ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரெச்சஸ் ஷிஃப்ட் நடந்து ஒரு மோர்டன் டைம்ஸ் நம்மளுடைய ரீட்ரேஸ்மெண்ட் ஹை ஏரியாவில் மோர்டன் டைம்ஸ் ரிஜெக்ஷன் நடந்துருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, அப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த ரிஜெக்ஷன்ல நான் செல் எடுத்துனா கூட எனக்கு 1:1 ஹிட் ஆயிட்டு அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரேட் எடுத்துன்னு நான் வச்சுப்போமே கணக்கு வச்சுக்கிட்டா கூட எனக்கு டோட்டலாக ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் இங்கே நடந்தாச்சு. ஸோ நான் ப்ராப்பரான என்ட்ரி கன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்குதுன்னா ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஓகே, ஸோ டார்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வைப்பேன். ஆனால் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டிட்டே எனக்கு 1:1 ரிஸ்க் ரிவார்டில் மார்க்கெட் டச் பண்ணிட்டு அன்பார்ச்சுனேட்லி ஸ்டாப் லாஸ் லெவலை எடுத்துடுச்சு. அப்படிங்கிறப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீக்கோட மார்க்கெட் மூமெண்டம் எப்படி போறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கரெக்டாக பார்க்கும்போது ஒரு சேனல் தாங்க. கரெக்டாக பார்க்கும்போது ஒரு சேனல்லே தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கான். ஸோ அப்போ பார்க்கும்போது சரி, இப்போ பார்க்கும்போது சரி, ஒரு சேனல் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற கரண்ட் லோ அதுதான் நமக்கு ரொம்ப மெயின். ஸோ இப்போ இருக்க கரண்ட் லோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய கரண்ட் லோ. இந்த லெவலை தாண்டாத வரைக்கும், இந்த லோ லெவலில் தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் எங்கே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட் எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அஸ் பர் ரூல் படி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ரூல் படி செல்லிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ரெட் லைன் வரைக்குமே மார்க்கெட் வரலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி மார்க்கெட் என்ன இருக்கு, இங்கேருந்து ஒரு அப்பா இருக்கா. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து செல் ஆகும்னு எதிர்பார்த்தோம். பட் இங்கேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரேக் டவுன்ல இருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹைக்கு போயிட்டு இங்கேருந்து ரிட்டர்ன் பவுன்சிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பை ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸை நம்ம எடுத்துட்டோம். இப்போ நான் பை பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயத்தை பேஸ் பண்ணி பை பண்ணணும்னா நான் 50 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கிறேன். ஸோ 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை பார்க்கும்போது எனக்கு 50 மினிட்ஸோடைய லோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட 50 மினிட்ஸோட லோ இந்த ரேஞ்சில் 50 மினிட்ஸ் லோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர்டு டிமாண்ட் லெவல் இருக்கு நம்பர் 1. ஸோ எனக்கு இந்த லோவில் ரியாக்ட் பண்ணணும்னா எனக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான சில விஷயங்கள் தேவை. அது இருக்கா, அதாவது கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் எடுக்கிறேன். ஸோ நான் கான்ஃபிடன்ஸை ஆட் பண்ணும்போது எனக்கு ப்ராப்பரான டிமாண்டிங் ஏரியாவில் என்னுடைய ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுமே இந்த இடத்துல மெர்ஜ் ஆகுது. அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவிலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இங்கே நிறையவே இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் இப்போ கரண்ட் மார்க்கெட்டோடைய மூவ்ல. பிகாஸ் ஆஃப் இது ஒரு நல்ல கீ லெவலாகவும் இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது, இந்த வீக்ல மார்க்கெட் மூமெண்டம் எப்படி இருக்கு. சரி, ஏன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடனே அப்படியே பையோ செல்லோ எடுக்கக்கூடாது. நம்பர் 1 இந்த இடத்துல பையானா ப்ராபபிலிட்டியை செக் பண்ணுங்க. அப்படி இல்லை இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் இந்த மாதிரி நான் மட்டும்தான் நீங்கள் பை எடுக்கணும். லைக் எப்படின்னா இப்போ மார்க்கெட் செல் ஆகிட்டு இருக்குங்கிறப்போ பட்ஜெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மார்க்கெட் செல் ஆகிட்டு ஒரு ரியாக்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் நடக்குது அப்படிங்கிறப்பதான் நீங்கள் பை எடுக்கணுமே தவிர நான் எல்லா இடத்துலையும் நான் பை பண்ண போனேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. சப்போஸ் இந்த இடத்துக்கு போயிட்டு மார்க்கெட் ரியாக்ட் ஆகி இந்த ஏரியாவை பிரேக் டவுன் பண்ணிடுச்சு, இந்த ஏரியாவை என்ன பண்ணிடுச்சு பிரேக் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே போயிட்டு நான் ட்ரேட் எடுக்க போறேன்னு போகக்கூடாது. பிரேக் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல மேக்சிமம் என்னுடைய கணிப்பு படி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல எனக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதனால இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு கரண்ட் ட்ரெண்டை நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இம்பல்ஸ் ஸ்ட்ரக்சர் வித் டிமாண்ட் ஜோனோட நான் மார்க் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த மார்க்கெட் வர்றது
இப்படியே செல் ஆகாம ஒரு பயமூற்றாமை கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த இடத்துல திருப்பி செல் ஆகி இந்த சேனல்ல ரியாக்ட் ஆகுனதுக்கு அப்புறம் இங்கேன்னு என்ன ஆகலாம்னா ஒரு பெரிய ஷூட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பையிங் ஏரியா அதாவது பவுண்டிங் ஏரியா வரைக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இப்படி நடக்குதுங்க ப்ராபபிலிட்டிக்கு. அப்போ இந்த டிமாண்டபிள் ஏரியாவில் மார்க்கெட் என்ன பண்ண போறான் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத எக்ஸைஸ் பண்ணணும். அது வரைக்கும் போயிட்டு நான் ட்ரேட் எடுக்க போறேன் பண்ணக்கூடாது. இப்போ நான் செல்லிங் மார்க்கெட் வரும் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் டவுன் பண்ணிடுச்சு, இந்த லெவலையும் சரி இந்த சேனலையும் பிரேக் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக எந்த லெவல் வரைக்கும் வரும் பார்த்தீங்கன்னா இந்த லோ லெவல் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த லோ லெவல்ல இருந்து அகைன் மார்க்கெட் கோயிங் ஃபார் த அப். ஸோ இந்த மாதிரி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று பையிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியால. ஸோ நெக்ஸ்ட் பையிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால இதையும் டாமினேட் பண்ணுச்சுன்னா ஒன்றும் இல்லை, இது ஃபுல்லாகவே இம்பல்ஸாக மாறும். இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இங்கேன்னு பை ஆகலாம். ஏன்னா எனக்கு செல்லாக வேண்டிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான். இந்த ஏரியால தான் எனக்கு மேஜரா செல்ல நடக்க வேண்டிய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ அது வரைக்கும் மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு போறது வரைக்கும் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி நிதானமா ட்ரேட் பண்ணும்போது தான் நம்மளால ப்ராஃபிட்டபிளான ரிட்டர்ன்ஸை மேக் பண்ண முடியும். பட் நான் எல்லாத்தையும் இந்த கேண்டலை பார்த்து ஒரு செல் கேண்டல் வந்துச்சு நான் செல்லு போறேன், நான் ஒரு பை கேண்டல் வந்துச்சு நான் பை போறேன்னா போகக்கூடாது. எனக்கு ஒரு ட்ரேடிங் பிளான், ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு வேணும். ஒரு மார்க்கெட்டோடைய ஃபவுண்டேஷன் தெரிஞ்சாதான் ஒரு பிளானை நீங்க ஸ்டிக் பண்ண முடியும். ஒரு பிளானை ஸ்டிக் பண்ணாதான் நான் எங்க பை எடுக்கணும் எங்க செல் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டிக்கு உங்களால வாழ முடியும். அது வரைக்கும் உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ராப்பரா ஒரு எக்ஸிகியூஷன்ஸா உங்களால டிராவல் பண்ண முடியாது. அப்போ நான் இந்த இடத்துல பை போகுமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல பை போகுமா அப்படிங்கிறத ஃபிட் பண்ணும். அதாவது உடனே பை போகலாம் நினைக்க கூடாது. எனக்கு தேவையான கான்ஃபிடன்ஸை நான் இங்கே ஆட் பண்ணணும். அதாவது கான்ஃபிடன்ஸ் மீன்ஸ் கன்ஃபர்மேஷனை நான் ஆட் பண்ணும்போது தான் என்னால் அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இல்லை கண்டிப்பாக இங்கேருந்து மேலே தான் போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்டாப் லாஸ் அடி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல பையர்ஸ் வராங்களா வரலையா அதுதான் ரொம்ப நீடான கன்ஃபர்மேஷன். வராங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல போன வீக் பார்த்த ப்ரிவ்யூ எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு. பட் எனக்கு லாஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நான் ப்ரூஃபோட தான் உங்களுக்கு வந்து சொன்னேன். ஏன்னா நம்ம ப்ராபபிலிட்டி இங்கேருந்து செல் ஆகும்னு பார்த்தோம், அதில் ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்டும் நடந்துருந்துச்சு, செல்லண்டையும் போட்டோம். பட் அஸ் பர் த ரூல் 1:1 டார்கெட் அடிச்சிச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை என்ட்ரிக்கு வைப்போம். அப்படி இல்லைன்னா 50% பார்ஷியலை க்ளோஸ் பண்ணிட்டு வி கேன் ஃபிக்ஸ் த ஆட்டோ ஸ்டாப் லாஸ். ஸோ அந்த ஏரியாவில் பார்க்கும்போது எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. எனக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்துச்சு. சரி, ஒரு ப்ராப்பரான அனலைசிஸ் பண்ணும்போது கூட உங்களால் லாஸை தவிர்க்க முடியும் அப்படிங்கிற இந்த செஷனில் பாடமாக ஒரு கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக எங்கே என்ட்ரி இருக்குமோ அதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக லாஸை ஓவர் கம் பண்ண முடியும். இனிமே அன்டில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பை, see you all.